டாக்டர் ரேடியேஷனில் ரொம்ப ரீசெண்டாக ஏதோ 4th டைமென்ஷன் ரேடியேஷன் இருக்காமே, நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் வீடியோவோ இருக்கட்டும் இல்லை கேள்விப்படுறதா இருக்கட்டும் எல்லாமே 3 டைமென்ஷனல் ரேடியேஷன் சிடி எடுத்து அந்த 3 டைமென்ஷனல்லையும் பார்த்து அந்த டியூமர் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் ரேடியேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போது ரீசெண்டாக வந்துட்டு 4th டைமென்ஷன் ரேடியேஷன் வந்துருச்சாமே, அப்படின்னா என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே இருக்குது. 3rd டைமென்ஷன் தாண்டி 4th டைமென்ஷன். 4th டைமென்ஷன் நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோன்னா, இப்போது ஒரு ஆர்கனில் ஒரு டியூமர் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கன் மூவ் ஆகுதுல, அந்த மூவ் ஆகுறதையும் நம்ம கவுண்டர் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் லங் ஆர் லிவர் அப்படி கூட வச்சுங்களேன். இப்போ லங்கில் ஒரு டியூமர் இருக்குது, அந்த டியூமர் லங் எக்ஸ்பேன்ஷனுக்கு தகுந்த மாதிரி அதோட மூவ்மெண்ட்டை நவுத்தலாம். கரெக்டு தானே? இப்போ லங்கில் ஒரு லீஷன் இருக்குது, லங் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அந்த டியூமர் லைட்டாக மேலே போகும், லங் எக்ஸ்பிரேஷன் அப்போ கொஞ்சம் கீழே வரலாம். இப்போ லிவரில் ஒரு லீஷன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். மூச்சு இழுத்து விட்டிங்கன்னா லிவர் கொஞ்சம் கீழே போகும், அந்த லீஷனும் கொஞ்சம் கீழே போகும். மூச்சு இழுத்து விட்டிங்கன்னா லிவர் மேலே வந்துடும், அந்த லீஷனும் கொஞ்சம் மேலே வந்துடும். ஸோ நம்மளோட எந்த ஆர்கனில் அந்த லீஷன் இருக்கோ அந்த ஆர்கன் மூவ் ஆகிறதையும் கவுண்டர் பண்ணி ரேடியேஷன் கொடுக்கறது தான் 4th டைமென்ஷன் ரேடியேஷன். 4th டைமென்ஷன் ரேடியேஷன் நம்ம எல்லா ஆர்கனுக்கும் யூஸ் பண்ண முடியாது. என்னென்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆர்கனில் அந்த லீஷன் வந்து ஒரு 2 இல்லை 3 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும். மூளையில் இருந்தால் கூட நம்ம 4th டைமென்ஷன் ரேடியேஷன் யூஸ் பண்ணலாம். நான் பழைய வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஒரு சினாரியோ சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு லங் கேன்சர் ட்ரீட் பண்ணியாச்சு, ஒரு 2 இயர்ஸ் கழித்து பார்த்தா மயக்கமாக இருந்தது, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன், எம்ஆர்ஐயில் ஒரு 1.5 சென்டிமீட்டர் ஒரு லீஷன் இருக்குன்னு இருக்குது, நோய் பரவி இருக்குன்னு சொன்னாங்க. இப்போது பெட் ஸ்கேன் எடுத்தாச்சு, எங்கேயுமே இல்லை, பிரெயினில் ஒரே ஒரு லீஷன் தான் இருக்குது. இப்போது எங்கேயுமே அவருக்கு போகலை, வெறும் பிரெயினில் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இருக்குது, அதுவும் 1.5 சென்டிமீட்டர் தான் இருக்குது. நம்ம கீமோதெரப்பியோ டார்கெட் தெரப்பியோ அவ்வளோ பெருசாக ட்ரீட் பண்ண தேவையில்லை. இல்லை பிரெயினுக்கு பரவிடுச்சுன்னு ஹோல் பிரெயினையும் ரேடியேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லீஷனை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்ரேட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் டீப்பாக இருக்குது, ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு உங்கள் சர்ஜன் சொல்லிட்டாங்க, ஓகே, தென் அந்த பகுதிக்கு நம்ம 4th டைமென்ஷன் ரேடியேஷன் வழியாக பிரெயினை மூவ் பண்ணாமல் ஹெட்டை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக அந்த பகுதிக்கு மட்டும் ரேடியேஷன் கொடுக்கலாம். ஜஸ்ட் 3 to 5 days. ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரின்னு இருக்குது, இது அதுக்கும் மேலே. அதில் ஒரே ஃப்ராக்ஷன் தான், ஒரே ஃப்ராக்ஷன் ஒரு 1 சென்டிமீட்டருக்குள்ளே லீஷன் இருக்குன்னா அங்கே மட்டும் கொடுப்போம், ஒரே நாள் தான் ரேடியேஷன். இந்த மாதிரி வந்துட்டு 4th டைமென்ஷன் ரேடியேஷன் இது பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்டீரியோடாக்டிக் பாடி ரேடியோ தெரப்பி ஆர் ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ தெரப்பி. ஸோ இது வந்து எல்லா கேன்சருக்கும் யூஸ் பண்ண முடியாது. மெயினாக ஸ்டீரியோடாக்டிக் இருந்தது எப்படின்னா அந்த ஆர்கன் மோஷனுக்காக தான் நமக்கு வந்துச்சு. பிரெயின்லேயும் இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரெயினில் ஒரு வெஸ்டிபுலஸ் கோனோமா, இல்லை ஒரு பிட்யூட்ரி அடினோமா, இல்லை பிரெயினில் மெட்டாஸ்டேசிக்கு வந்து சிங்கிள் சைட்டு, இல்லை எல்லாமே ட்ரீட் பண்ணியாச்சு. ஒரு கோலோரெக்டல் கேன்சர், லிவரில் ஒரே ஒரு மெட்ஸ் இருக்குது டாக்டர், 2 சென்டிமீட்டர் தான் இருக்குது, ஒரு டாக்டர் அதை ரிசெக்ட் பண்ணி எடுக்கணுன்னாங்க, ரேடியேஷன் டாக்டர் பார்த்தா ரேடியேஷன் கொடுக்கலான்னாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு லீஷன் இருக்குது, ஸ்டில் கண்டிஷன் இஸ் க்யூரபிள், வேறு எங்கேயும் பரவாயில்ல. இந்த மாரி டைமில் நம்ம அந்த ஆர்கன் மோஷனையும் கன்சிடர் பண்ணி பர்டிகுலராக அந்த ஒரே லீஷன் டார்கெட் பண்ணி ரேடியேஷன் நம்ம கொடுக்குற பட்சத்தில் இதை முழுசாக குணப்படுத்தவும் முடியும். லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், லங் கேன்சர் நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிறது. அந்த சினாரியை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ லங்கில் வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் ஒரே ஒரு அப்பர் லோபில் சின்னதாக ஒரு லீஷன் இருக்குது. நம்ம சிடி கைடடாக ஒரு எஃப்என்எஸ் எடுத்துட்டோம், கேன்சர்னு வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு சர்ஜரி கேட்குறோம், ஓல்டேஜ் இல்லை பேஷண்ட் நாட் வில்லிங் ஃபார் சர்ஜரி, இல்லாட்டினா மல்டிபிள் கோமார்பிட்ஸ் இருக்குது, சுகர் ப்ரெஷர்லாம் இருக்கனால அனஸ்தீசியா ஃபிட்னஸ் கிடைக்கல, இப்படியும் ஒரு சினாரியோ வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த லங் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த டியூமரும் மூவ் ஆகும். அதையும் நான் கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த பர்டிகுலர் 1 சென்டிமீட்டர் ஆர் 1.5 சென்டிமீட்டர் டியூமருக்கு நான் டேரெக்டாக ரேடியேஷன் கொடுக்குறேன். இந்த ரேடியேஷன்லேயே அது குணமாயிரும். நம்ம சர்ஜரி பண்ணி குணப்படுத்துகிறோம்ல, அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக 4th டைமென்ஷன் ரேடியேஷன்லேயே நம்ம இதை குணப்படுத்த முடியும். இதில் ஹை டோஸில் கொடுப்போம். மற்ற ரேடியேஷன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி கன்வென்ஷனல் 2 கிரே ஆர் ஹைப்பர் ஃப்ராக்ஷனேஷனாக 3 கிரே இவ்வளோ தூரம் தான் கொடுப்போம். இதிலலாம் அரௌண்ட் நம்ம 5 கிரே சம்டைம்ஸ் 8 கிரே வரையும் கொடுப்போம். ஸோ 8 கிரே வரையும் கொடுக்குறனால பக்கத்தில் இருக்க நார்மல் டிஷ்யூக்கு டோஸ் போகாது, கரெக்டாக அந்த டியூமர் இருக்க ஏரியா தான் போகும். அந்த டியூமரை கரெக்டாக மேப் பண்ணுறதுக்கு வி நீட் அ ஸ்பெஷலைஸ்டு மிஷின். அந்த மிஷினில் தான் அதை பண்ண முடியும். அதுதான் அந்த 4th டைமென்ஷனை யூஸ் பண்ணுற மிஷின். இந்த 4th டைமென்ஷன் ஆர்கன் மோஷனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த மூச்சு இழுக்கும் போது அந்த டியூமர் எங்கே போகும், விடும்போது எங்கே வரும், இதையும் கணக்கில் எடுத்து பர்டிகுலராக அந்த டியூமரை ட்ரீட் பண்ணுறது தான் 4th டைமென்ஷன் ரேடியேஷன்.
அது இப்போ ரீசன்ட் டெக்னாலஜி நம்ம எல்லா ஊர்லேயும் பண்ண முடியாது, எல்லா மிஷின் வச்சும் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மிஷின் இருக்கணும், இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டாக்டர் ட்ரெயினும் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த 4th டைமென்ஷன் ரேடியேஷன் நான் சொன்னேன் ஹை டோஸில் யூஸ் பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு மிஸ் ஆகி பக்கத்தில் நார்மல் டிஷ்யூ போச்சுன்னா அவ்வளோதான், எல்லாமே வேஸ்ட்டு. நார்மல் டிஷ்யூவில் போடுற ரேடியேஷனோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாரியும் பண்ணக்கூடாது. ஸோ டாக்டர் ஷுட் பி ட்ரெயின்ட் அண்ட் மிஷின் ஷுட் பி வெல் எக்யூப்டு. இந்தமாரி சினாரியோவில் நம்ம 4th டைமென்ஷன் ரேடியேஷன் யூஸ் பண்ணலாம். எல்லா சினாரியோக்கும் இப்போ நம்ம முடித்தோன்னா வீடியோ முடித்தோன்னா பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு சர்ஜரி இல்லாமலே பண்ணலாங்கிறாங்களே, நம்ம இதையே பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை வரும். அதான் சொன்னேனே, இது எல்லா சினாரியோக்கும் செட் ஆகாது. இப்போ டங் கேன்சரை நம்ம சர்ஜரி தான் பண்ணணும், அதில் பண்ண முடியாது. இப்போது 4th டைமென்ஷன் யூஸ் பண்ணுற சில சினாரியோஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ட்ரீட்டட் கேன்சர், பிரெயினில் ஒரே ஒரு மெட்ஸ் இருக்குது, ட்ரீட் பண்ணலாம். ஆல்ரெடி பிரெயினில் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணியாச்சு, ரேடியேஷன் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தா பிரெயினில் பக்கத்தில் சின்னதாக நான் ஃபாலோஅப்பில் இருக்கும்போது ஒரு 5 mmல வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, கொடுக்கலாம். லங்கில் ஒரே ஒரு மெட்ஸ் இருக்குது, கொடுக்கலாம். லிவரில் ஒரே ஒரு மெட்ஸ் இருக்குது, கொடுக்கலாம். அதாவது வேறு எங்கேயாவது ஆர்கனில் கேன்சர் இருந்து சரியாகி மெட்டாஸ்டாட்டிக் ஒரே ஒரு இடத்துல இருக்குது, கொடுக்கலாம். இப்போ பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட் பண்ணியாச்சு, நல்லா இருக்காங்க, செகண்ட் ஸ்டேஜ் ஃபாலோஅப்பில் வராங்க, பார்த்தா போனில் ஒரே ஒரு இடத்துல, போனில் ஒரே ஒரு சைட்டில் மட்டும் இருக்குது, அந்த சைட்டுக்கு நம்ம ரேடியேஷன் மட்டும் கொடுக்கலாம். கீமோதெரப்பி இதெல்லாம் ஃபுல்லாக ட்ரீட் பண்ணாமல் அந்த பர்டிகுலர் ரீஜனை மட்டும் அட்டாக் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்டில் குணப்படுத்தவும் முடியும். ஸோ இந்தமாரி யாருக்கு சினாரியோஸ் ஃபிட் ஆகுதோ, ஜஸ்ட் நீங்கள் கன்சல்ட் பண்ணுற டாக்டர் ஒரு மெட்டாஸ்டாட்டிக் டிசீஸ்னு போகிறீங்க, ஜஸ்ட் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்தமாரி ஒரே ஒரு இடத்துல தான் லீஷன் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னா, டாக்டர் இந்தமாரி 4th டைமென்ஷன் ஸ்டீரியோடாக்டிக் ரேடியேஷன் இருக்காமே அப்படின்னா என்ன, பேஷண்ட்டுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. ஸோ தட் அதை யூஸ் பண்ணுறது மூலமாக இருக்கிற அட்வான்டேஜை யூ கேன் ஏபிள் டு அட்டைன். இப்போ உதாரணத்துக்கு பிரெயினில் ஒரே ஒரு லீஷன் இருக்குது, இல்லை 2 லீஷன் இருக்கலாம். ஒரு லீஷன் 2 சென்டிமீட்டர், ஒரு 4 சென்டிமீட்டருக்கு அள்ளி ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு 2 லீஷன் இருக்குது. பேஷண்ட்டுக்கு வேறு எங்கேயுமே பெட் ஸ்கேனில் எடுத்தாச்சு, எம்ஆர்ஐ பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்லை, அங்கே மட்டும்தான் இருக்குது. இப்போது இதுக்கு ஹோல் பிரெயின் ரேடியேஷன் கொடுக்கலாம், நான் சொன்ன மாதிரி ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ தெரப்பியும் கொடுக்கலாம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஹோல் பிரெயின் ஃபுல்லாக கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஹோல் பிரெயின் ரேடியேஷனோட சைடு எஃபெக்ட்ஸ், டயர்டாக இருக்கிறது, முடி கொட்டுறது, தலைவலி வர்றது, இந்த மாதிரி எல்லா சைடு எஃபெக்ட்ஸும் அவங்க பார்ப்பாங்க. நம்ம ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ தெரப்பியில் கரெக்டாக அந்த பகுதியில் மட்டும் ரேடியேஷன் ட்ரீட் பண்ணும்போது இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. எல்லா இடத்துலையுமே கொடுக்காம அந்த பகுதிக்கு மட்டும் கொடுக்குறது. இதெல்லாம் தான் இப்போ இருக்க ரீசன்ட் டெக்னாலஜி. 4th டைமென்ஷன் ரேடியேஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. எல்லா சினாரியோக்கும் யூஸ் பண்ண முடியாது. பர்டிகுலர் சினாரியோவில் we can able to யூஸ். அந்த இடத்துல எக்யூப்டு மிஷின் இருக்கணும், ட்ரெயின்டு டாக்டர் இருக்கணும். தேங்க்யூ.